வீரேந்திரபுரம் என்ற ஒரு கிராமத்துல சோமையான்னு ஒரு இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கும் இந்த ஊர் பேருக்கும் ஏழாம் பொருத்தம். அப்படி ஒரு பயந்த குணம் உடையவன். சத்தமா பேசினா கூட அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான நாராயணனை க்ளோஸ் ஃப்ரெண்டா வைத்துக் கொண்டான். இவனுக்குன்னு யாரும் கிடையாது. ஊர்ல சொல்ற வேலையை செஞ்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டே இருந்தான். இப்படிப்பட்ட பயந்தாங்கொள்ளி சோமையாவுக்குத்தான் கராத்தே வீராங்கனை ஒருத்தி மனைவியா வர்றா. எப்பவுமே ஒருத்தருக்கு எதிர்மறை குணம் கொண்டவங்க தான் வாழ்க்கை துணையா வருவாங்க. இதுல சோமையாவும் விதிவிலக்கு அல்ல. இவனுக்கான சோதனை வைகுண்டம்ங்கிற கல்யாண புரோக்கர் வடிவில வந்தது. பக்கத்து ஊரை சேர்ந்த கோமதி என்ற பெண்ணுக்கு சரியான வரன் அமையவே இல்லை. காரணம், அந்த பெண் கராத்தேயில் அத்தனை கலரிலும் ரெண்டு பெல்ட் வாங்கி இருந்ததுதான். இந்த இடத்துல கோமதியின் சின்ன வயசு சம்பவங்களை சிறிய அளவிலாவது தெரிந்து கொள்வது நல்லது. யாரும் சோமையாவிடம் மட்டும் அதை சொல்லிடாதீங்க. கோமதிக்கு சிறு வயதிலேயே தைரியம் ஜாஸ்தி. நாளடைவில் அவளது வயதை விட அவளோட தைரியம் அசுர வளர்ச்சி அடைந்தது. ஏறத்தாழ 10 பேருக்கு உரிய தைரியத்தை 10ஆல் பெருக்கினால் கிடைக்கும் தைரியம் அவளுக்குள் இருந்தது. அந்த தைரியமும் ஒவ்வொரு ஆண்டும் 10 மடங்கு பெருகிக் கொண்டே இருந்தது. இது தெரியாத அவரது அப்பாவி அப்பா, நாம பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், இந்த மோசமான சமூகத்துல அவ தைரியமா இருக்கணும், அதுக்கு தற்காப்பு கலை முக்கியம்னு நினைச்சு கோமதிக்கு முக்கியமில்லாத கராத்தே வகுப்புல சேர்த்து விட்டுட்டாரு. அன்று கராத்தே கிளாஸுக்கு பிடித்தது வினை. பலம் கொண்ட கோமதி தன் கையை எதிராளியை நோக்கி காற்றில் வீசும் போதே எதிரியின் முகத்தில் புயல் வீசும். பின்பு அவளின் கை அவர்கள் முகத்தில் இடி போல இடித்து தள்ள அவர்கள் கண்களில் மழை போல கண்ணீர் பெருக்கெடுக்கும். கராத்தே வகுப்பை இப்படி பெருமழையாலும் அடைமழையாலும் அடிக்கடி நிலைகுலைய வைப்பது அவளது வழக்கம். கராத்தே வகுப்பில் கோமதியால் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாய் சரிந்தது. ஆனாலும் கோமதியின் அட்ராசிட்டி தொடர்ந்தது. கராத்தேயில் கருப்பு, சிவப்பு என்ற வண்ணங்களை தாண்டி விஞ்ஞானிகள் இதுவரை கண்டுபிடித்த அத்தனை நிறங்களிலும் பெல்ட் வாங்கிவிட்டுத்தான் தனது பயிற்சியை முடித்தாள். இதுக்கு மேல் தாங்காது என்று முடிவெடுத்த அந்த பொறுமைசார் விருது பெற்ற அந்த மாஸ்டர், குழந்தை கோமதி, கராத்தேல நீ PhD வாங்கிட்ட, இனியும் உன்னை வகுப்புக்குள்ளே சிறைப்பிடிச்சு வைக்க விரும்பல, சமுதாயத்துக்கு உன் சேவை தேவை என்று பட்டமளிப்பு விழா ஒன்றை நடத்தி அவளுக்கு தொப்பி, கோட் எல்லாம் அணிவித்து அனுப்பி வைத்தார் என்று சொல்வதை விட கழுத்தை பிடித்து தள்ளினார் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அதன் பிறகே அந்த கராத்தே கிளாஸில் மாணவர்களின் எண்ணிக்கை சகட்டு மேனிக்கு எகிரியது. ஆனாலும் அடித்த கையும் உதைத்த காலும் அவளை சும்மா இருக்க விடவில்லை. சிலம்பம், குத்துச்சண்டை, மல்யுத்தம் என்று அனைத்திலும் புகுந்து விளையாடினாள். இது புரியாத அவளுடைய அப்பா போவோர் வருவோரிடமெல்லாம், ஏதோ என் பிள்ளைய கொஞ்சம் தைரியமாக வளர்த்திருக்கேன் என்பார் தன்னடக்கத்துடன். கோமதியின் ஆக்ஷன் தான் ஒரு மாதிரியாக இருக்குமே தவிர அவளின் குணம் வெகுமதியாக இருக்கும். பொறுமை, அன்பு, சாதுரியம் என்று நற்குணங்கள் அவளுக்குள் நாட்டியமாடின. ஆனாலும் அவளின் உருவத்தையும் ஆக்ஷனையுமே இந்த உலகம் ஊதி ஊதி பெருசாக்கியது. பெரிதாகிய அந்த பலூன்கள் எல்லாம் 8 பட்டி கிராமத்துக்கும் பறந்து சென்று விஷயத்தை பரப்பியது. இதனால் அவளுக்கேற்ற வரன் அமையாமல் தாமதமாகிக் கொண்டே சென்றது. இதனால் தான் பயத்தில் PhD வாங்கிய சோமையாவை மாப்பிள்ளையாக மாற்றுவது என கடவுளும் கல்யாண புரோக்கர் வைகுண்டமும் தீர்மானித்தார்கள். இந்த நேரத்தில் வைகுண்டத்தை பற்றி சிறு குறிப்பு ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அவரை வெறுமனே பெயர் சொல்லி அழைத்தால் எல்லாம் வரன் பார்க்க ஒத்துக்க மாட்டார். பெயருக்கு முன்னால் திருமண திலகம், வரன் வங்கி, கல்யாண ஜாதக கிட்டங்கி என்றெல்லாம் குஷிப்படுத்தும் பட்டங்களை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அவராகவே கொடுத்து கொண்டார். விசிட்டிங் கார்டிலும் இதையே 5 வரியில் 6 கலர்களில் அடித்து வைத்திருப்பார். மறதி பிரச்சனை உள்ளவர்கள் இவரை கூப்பிட நினைக்கையில் இந்த கார்டை பார்த்து படித்து பின்பு அவரை அழைப்பார்கள். இத்தனையையும் மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டார் பொறுத்துக் கொள்வதற்கு காரணம் அவரின் திருமண முடிச்சு வித்தையை பார்த்துத்தான். எப்பேற்பட்டவர்க்கும் சரியான வரனை தேடி தந்து விடுவார். அதனால் இவரின் புகழை அவ்வப்போது பாட வேண்டியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கோமதியின் அப்பா கமிஷன் பணம் அதிகம் தருவதாகவும், கூடவே வரன் பெருந்தகை, கல்யாண கோமகன், திருமண வேந்தன் என்ற சில பட்டங்களையும் கூடுதலாக அளிப்பதாக ஆசை வார்த்தை கூறினார். வைகுண்டம் சில நிமிடங்கள் யோசித்தார். பணம் முக்கியம்தான், பட் அந்த டீலிங் அவருக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர் ஒத்துக்கொண்டார். ஆனாலும் கோமதிக்கு வரன் பார்ப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று இவளிடம் இருந்ததால் மாப்பிள்ளை வீட்டார் தலை தெறிக்க ஓடினர். இருந்தாலும் கூடுதலாக கிடைக்கும் பட்டங்களை நினைத்து விடாமுயற்சி விக்கிரமாதித்தனாய் மாறினார். இதுவரை கற்ற வித்தையை எல்லாம் களமாட விட்டார். விளைவு
சோமையான் என்ற நம்பிக்கை புள்ளி அவர் கண்ணில் பட்டது. அந்த புள்ளியை உருவேற்றி உருவேற்றி பெரிதாக்கினார் வைகுண்டம். விளைவு இருவருக்கும் திருமணமானது. காப்பி சாப்பிடுங்க என்ற மென்மையான வார்த்தையையே கராத்தே பாணியில பெருங்குரலில் கத்தியபடி வன்மையான வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணி சொல்லும் கோமதிக்கும் மற்றவர்கள் வாயை திறந்தாலே பயத்தில் மிரளும் சோமையனுக்கும் கல்யாணம் நடந்தது இப்படித்தான். எலிக்கும் பூனைக்குமான பொருத்தம் அது. கோமதியை பார்த்தாலே சோமையனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக அவளின் புஜபலம் அவனை மிரள விட்டது. கோமதி என்னதான் அமைதியாக பேசினாலும் அவளது இயல்பு குழாய் ஸ்பீக்கராக மாறி சோமையனின் காதை கிழித்தது. கோமதியின் கை இலேசாக பட்டாலே கடோத்கஜனின் கதாயுதம் போல அவனை தூக்கி வீசியது. விளைவு சோமையன் சோர்ந்தவனானான். இதே நிலை மாதக்கணக்கில் தொடர்ந்ததால் சோமையன் தன் நிலையை நினைத்து அடிக்கடி புலம்பத் தொடங்கினான். நிம்மதியாக சாப்பிட்டு ஆழ்ந்து தூங்கி காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தோம். திருமணம் இப்படி நம் வாழ்வை சீரழித்து விட்டதே என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தான். அதே வேளையில் இந்த பக்கம் கோமதி வேறு விதமாக கவலையில் இருந்தாள். தன் கணவருக்கு அமைதியான பேச்சும் மென்மையான நடவடிக்கையும் தான் பிடிக்கிறது. பாவம், என்னை கட்டிக்கொண்டு இப்படி சிரமப்படுகிறார். நான் என்ன செய்வது? வேண்டும் என்றா இப்படி நடந்து கொள்கிறேன்? என் சுபாவம் அப்படி என்று தன்னையே நொந்து கொண்டாள். கோமதி நல்ல குணவதி. அதனால் தன்னை மாற்றிக்கொள்ள அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொண்டாள். முள் குத்தினால் கூட ஆ என்று பெருங்குரலில் கத்தாமல் ஆ என்று சிறு குரலில் அலற கற்றுக்கொண்டாள். பேச்சுதானே அவரை மிரள விடுகிறது. சைகையில் பேசுவோமே என்று தன் இயல்பை மாற்றிக்கொண்டாள். இப்படி அடுத்தடுத்த சீர்திருத்த நிலைக்கு கோமதி சென்று கொண்டிருந்தாள். ஆனால் இது தெரியாத சோமையன் தன் மாற்றுத்திறனாளி நண்பனிடம் புலம்பு என்று புலம்பினான். பின்பு தான் ஊரை விட்டு ஓடிப்போவதாக கூறினான். இதனைத் தொடர்ந்து நாராயணன் அவனுக்கு சைகை பாஷையில் பல்வேறு அறிவுரைகள் கூறினான். அதாவது, குடும்பம் என்றால் 1000 இருக்கும். நானே என் பெண்டாட்டியிடம் தினமும் கும்மாங்குத்து வாங்கிக் கொண்டிருக்கிறேன். முதலில் வலிக்கும், பிறகு பழகிவிடும். கோமதி நல்ல பெண், நீ உன் குணத்தை மாற்று, அவள் குணம் தன்னாலே மாறிவிடும் என்று சைகையில் தொடர்ந்து அறிவுரை கூறினான். ஆனால் அந்த நேரத்தில் சோமையனை 2-3 கிரகம் பிடித்து ஆட்டிக் கொண்டிருந்தது. நண்பன் சொன்னது எதுவும் அவனுக்கு புரியவில்லை. நாராயணன் கூறியது எல்லாம் அவனுக்கு உள்டாவான அர்த்தத்தையே கொடுத்தது. அதாவது, பொண்டாட்டி கும்மாங்குத்து குத்தினா நீயும் பதிலுக்கு அடி, அவளோட திமிர சண்டை போட்டு அடக்கு, அவளை பிடிச்சி வெளியில தள்ளு என்று எதிர்மறையான அறிவுரையாக சோமையன் மனதில் பதிந்தது. வழக்கமாக இது போன்ற பேச்சை கேட்டாலே சோமையனுக்கு நடுக்கம் ஏற்படும். ஆனால் திருமணமானதிலிருந்து சோமையன் உளவியல் ரீதியான பெருந்துன்பங்களை அனுபவித்து இருந்தான். கோமதி என்னதான் சாந்தமாக நடந்து கொண்டாலும் அவளின் குணம் குறித்த வதந்திகள் சோமையன் மனதுடன் வம்பு கட்டியது. ஆகவே அவளிடம் ஒன்றிப்போய் வாழ முடியவில்லை. அதனால் வீட்டை விட்டு ஓடிப்போவதற்கு முன்பு கோமதியை பலமாக ஒரு அறை அறைந்துவிட்டு ஓடி வந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். உடனடியாக வீட்டுக்கு சென்றான். அப்போது கோமதி சாந்த குண பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாள். அருகில் சென்றவன் அவளே எதிர்பாராத ஒரு தருணத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தான். அங்கேயே நின்றிருந்தால் அவள் உலக்கை கை நம் கன்னத்தை பழுக்க வைத்து விடும் என்று அஞ்சிய சோமையன் தலைதெறிக்க தலைமறைவானான். இதுவரை யாரிடமுமே அறை வாங்கியிருக்காத கோமதி மனதில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது. மன்னன் பட விஜயசாந்தி பாணியில் திகைத்து போய் நின்றிருந்தாள். சண்டி ராணியே, எனக்கு கப்பம் கட்டு நீ என்ற பாடலும் காட்சியும் அவளுக்குள் ஒளியும் ஒளியுமாக ஓடியது. அதைவிட சோமையனின் ஓட்டம் பல கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. மலையடிவாரத்தில் வந்து கொண்டிருந்த நாராயணனை பார்த்த சோமையன், என்னடா நாராயணா, சட்டை இல்லாம வர்ற என்று கேட்டவன். அவன் பதில் சொல்வதற்கு முன்பு, புருஷன்கள் நாளே தியாகிகள் தான், 1000 என்கேஜ்மெண்ட், 1000 என்கொயரி, நீ சொன்னபடி நான் என் பொண்டாட்டியை அடிச்சிட்டேன் என்று சிரித்தபடி, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் எடுப்பாங்க என்று அவன் போக்கில் பேசியபடி காட்டுக்குள் ஓடினான். பல மாதங்கள் கழித்து சோமையனை அந்த கிராம மக்கள் பிடித்து அழைத்து வந்தனர். ஊர் பஞ்சாயத்து கூடியது. அங்கு நின்ற கோமதியை நம்ப முடியாமல் பார்த்தான். உடல் மெலிந்து அவள் முகமே ஜொலித்தது. அமைதியின் சொரூபமாக நின்றிருந்தது கோமதிதானா என்று தன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அப்போது ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த ஊர் நாட்டாமை அருகில் உள்ளவரை பார்க்க ஒரு சொம்பை எடுத்து அவருக்கு அருகில் வைத்தனர். இதனை தொடர்ந்து அந்த நாட்டாமை பேசத் தொடங்கினார். எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்ல, கோமதி பிளாட்டினம் மாதிரி குணம்பா, நீ போனதுல இருந்து சரியா சாப்பிடாம கவலைப்பட்டுட்டே இருந்தா. பிறவி குணத்தை மாத்துறது கஷ்டம். ஆனா அவ உன் மேல உள்ள பாசத்தால தன்னையே மாத்திக்கிட்டான். நீ காணாம போனதுல இருந்து அவ எவ்வளவு அழுது புலம்பிட்டு இருந்தா தெரியுமா என்றவர்
பின்பு கூடியிருந்த மக்களை பார்த்து சொல்லுங்கப்பா என்று கையசைக்க அதை ரெடி டேக் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொண்ட மக்கள் ஆமா ஆமா என்று ஒன்று சேர்ந்து பதிலளித்தார்கள். இதுவரை சோமையனை நினைத்து யாரும் கவலைப்பட்டதில்லை. அனாதையாகவே வாழ்ந்ததால் பாசமும் அன்பும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு பெண் தனக்காக கவலைப்பட்டு தன்னை எதிர்பார்த்திருந்தது அவனை கலங்கச் செய்தது. பக்கத்து வீட்டு பாட்டிதான் சோமையனின் கையை பிடித்துக் கொண்டு பேசினாள். ராசா, எங்க அனுபவத்துல சொல்றேன், உன் மனைவி உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். போய் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்து என்றாள். மனம் மாறிய சோமையனும் கோமதியின் கையை பிடித்து சாரி புள்ள, என்ன மன்னிச்சிடு என்றான். அப்போது நாட்டாமை ஏதோ பேச வாயை திறக்கவே அந்த பாட்டி போதும், கதை முடிஞ்சிருச்சு என்றபடி சட்டென்று அவர் அருகில் இருந்த சொம்பை தூக்கி கொண்டு நகர்ந்தார். இதனால் நாட்டாமை தொடர்ந்து பேச முடியாமல் தடுமாறினார். என்ன நண்பர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாற்ற முடியாத குணம்னு எதுவும் இங்க இல்ல. ஒருத்தர் மேல பாசம் அன்பு இருந்தா போதும், எல்லாத்தையும் மாத்திடலாம். உருவத்தை கடந்து உள்ளத்தை பார்க்கும் குணமே நம்ம கலாச்சாரத்தின் ஆணிவேரா இருக்கு. ஒருத்தர் மீதான கற்பனை பிம்பத்தை மறந்து யதார்த்த சிந்தனையோட பழக ஆரம்பிச்சா இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளுமே நமக்கு இனிமையான நாட்கள் தான். ஸ்டோரி பெஞ்ச், இது ஒரு மாய இருக்கை. இதுல ஹாயா உட்கார்ந்து ரிலாக்ஸா இருங்க. ஜாலியான கதைகளா ரெடி பண்ணி தர்றோம். உங்களோட கவலை, சிரமம், பிரச்சனைகள் தீர்ற அளவுக்கு உங்க மனோநிலை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.